அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ஆம் தேதி 2025ல வர இருக்குது. அதற்கான பிரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2025 நடக்க இருக்குது. ஸோ நமக்கே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் நடக்க போகுது. ஸோ அப்போ இனிமேல் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி குரூப் 1க்கு 3 டிஜிட்டில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி வர மாதிரி இருக்கிறதும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் முக்கியமான பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு டெஸ்ட் பேட்ச். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு அப்ஜெக்டிவ் நேச்சர். ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு தயார் இருப்ப நம்ம டெஸ்ட் பேட்ச் தான் இதுக்கான ஒரு ஹார்ட் பீட்டு. அதனால் டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு வீடியோ தான் அது. நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025க்கு லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ண போகிறோம். குரூப் 1 ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்க ஒரு லீட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால இந்த டெஸ்ட் பேட்சோட நேம் வந்து லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம். டோட்டல் நம்ம எத்தனை டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37 டெஸ்ட். ஸோ இப்போ இருந்து நம்ம அப் டு எக்ஸாம் வரைக்கும் 37 டெஸ்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 6 ஹோம் டெஸ்ட், நீங்களே வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 6 ஹோம் டெஸ்ட்டு. ஒட்டு மொத்தமாக எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7500க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த 7500 கொஸ்டின்ஸை கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதில் இருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு அதை வந்து உங்களுக்கு எலிமினேஷனுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸாக கூட வரலாம். எப்படின்னாலும் நமக்கு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப போதுமான அளவில் நமக்கு வந்து இருக்கும் இது. ஸோ இது என்னையிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் நம்ம அகாடமி வளாகம் இருக்கக்கூடிய ஆஃப்லைனில் 12ஆம் தேதியிலிருந்தும் புதன்கிழமை, ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுடைய சுரேஷ் பாடசாலையில் 16ஆம் தேதியிலேருந்து இதற்கான நம்ம எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஆஃப்லைன்னா நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்கள் நடக்க இருக்குது. ஆன்லைனில் பொறுத்தவரை சுரேஷ் பாடசாலையில் நமக்கு ஆன்லைன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 200 கொஸ்டினுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் நம்ம வந்து பிரித்து தான் வைக்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்டாக அப்டேட் ஆகக்கூடிய சிலபஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 6 யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸில் கொஞ்சம் மெர்ஜிலாம் பண்ணி நமக்கு 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 6 யூனிட்டை பொறுத்த மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. அதோடைய வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 200 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து செகண்ட் யூனிட் வந்து ஜியோகிராஃபி, அதனோட வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 10 கொஸ்டின் கேட்பாங்க. 3ஆம் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்டி மெர்ச் பண்ணி 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. 4ஆம் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாலிட்டி 40 கொஸ்டின் கேட்பாங்க. 5ஆம் யூனிட் வந்து இந்தியன் எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அட்மின்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. 6ஆம் யூனிட் நமக்கு ஹிஸ்ட்ரி, அதாவது தமிழ் சொசைட்டிலேருந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பேட்டர்ன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கோட வெயிட்டேஜ் நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா பாலிட்டி. இருக்குல்ல ஈஸியான சப்ஜெக்ட், 40 கொஸ்டின் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக். அதனால் நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை யூனிட் டெஸ்ட் இருக்கும், எத்தனை ஹோம் டெஸ்ட் இருக்குது, எத்தனை ஃபுல் டெஸ்ட் இருக்குது, ஓவரால் எத்தனை. அப்போ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸையும் யூனிட் வாரியாக நம்ம என்ன பண்ணுவோம், 4 யூனிட் டெஸ்ட் வைப்போம். அதாவது இருக்கக்கூடிய என்டையர் சிலபஸை 4 யூனிட் டெஸ்ட் நமக்கு பின்னாடி வரும். அது பிரித்து 4 யூனிட் டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஹோம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம எஸ்சிஆர்டி புக்கு மட்டும்தான். இந்த 4 டெஸ்ட் அப்படி 4 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A3 புக் வரும், ஸ்கூல் புக் வரும், எஸ்சிஆர்டி புக்கு, நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எப்படிலாம் கேட்கலாம், கரண்ட் அஃபேர் இப்படி நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின்லாம் இப்போ கேட்குறாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த ஹோம் டெஸ்ட் எதுக்காண்டி கொடுத்துருக்குன்னா ஒன்லி எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் படிக்க போகிறீங்க, அதை மட்டும்தான் எழுத போகிறீங்க. அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒன்று. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது, நமக்கு 6 டெஸ்ட் ஆச்சா. அடுத்து இந்தியன் எக்கனாமி டெவலப்மெண்ட் அட்மின், அதில் ஒரு 4 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, ஒரு ஹோம் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, மொத்தம் 6. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டிலேருந்து ஒரு 3 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஹோம் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 5. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல 4 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஹோம் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, 6 மொத்தம். அடுத்து ஜியோகிராஃபி. இந்த ஜியோகிராஃபி சயின்ஸுங்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதனுடைய வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டு இதையும் மேலோட்டம் போட்டுடலாம். ஜியோகிராஃபிக்கு ஒரு 2 யூனிட் டெஸ்ட்டு, ஒரு ஹோம் டெஸ்ட்டு, ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, மொத்தம் 4. சயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 4. ஸோ இப்படி நம்ம ஃபுல் சிலபஸையும் இந்த மாதிரி கவர் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா. அதோடைய கவுண்ட் வந்து ஒரு 1 ஆட் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3ஆம் யூனிட்டையும் 5ஆம் யூனிட்டையும் சேர்த்து ஒரு ரிவிஷனும், அடுத்து 4ஆம் யூனிட்டையும்
அடுத்து உங்களுக்கு 6ஆம் யூனிட் இம்பார்ட்டண்டான யூனிட்டை மட்டும் எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் ஒவ்வொன்று போட்டிங்கன்னா அது ஒன்று வந்துடும். அடுத்தது மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட், சரிங்களா? ஓப்பன் டு ஆல் வச்சு ஒரு ஸ்டேட் லெவலில் ரேங்க் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் வந்து ஒன்று. ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 37 டெஸ்ட் நம்ம வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து கொடுக்க போகிறோம். அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே நடக்க போகுது. ஆஃப்லைன்னா நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்கள் நடக்கும். ஆன்லைனில் பொறுத்தவரை நம்ம சுரேஷ் பாடசாலை வழியாக தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கான டைமிங், ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சில் என்னென்ன டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டைமிங்கு தூத்துக்குடி, சென்னை, ராமநாதபுரம் பிரான்ச்சில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் 3 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 மணிக்கு ஆரம்பிக்கினா நீங்கள் 2 மணிக்கு போகக்கூடாது. ஒரு ப்ரியராக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. உங்கள் பிளேஸில் போய் உட்காந்துருங்க. உங்களுக்கு OMR கொடுப்பாங்க, OMR ஃபில் பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இருக்கக்கூடிய அந்த ஃபுல் டைமையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். உங்களுக்கு அதாவது சில பேர் எதிர்பார்ப்பீங்க, இந்த டெஸ்ட் சிலபஸ்க்கான மெட்டீரியல் நாங்கள் தேடி படிக்கிற கஷ்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ அதற்கான மெட்டீரியல் வித்தவுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணிக்கலாம். வித் மெட்டீரியல் பே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஸோ டெஸ்ட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடியே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதை படிச்சுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட்டு போகிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக கூட இந்த டெஸ்ட் வந்து அமையும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, டெஸ்ட்டு போட்டிங்க, ப்ரியராகவே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தான் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீயாக கொடுத்துருவாங்க, ABCD ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசினை பற்றி இது டீச் பண்ணுறது எல்லாத்தோடைய வீடியோவும் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு பர்சனலாக கொடுத்துருவாங்க, யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பாடசாலை ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் பாடசாலை வழியாக கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, அடுத்து திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் 1:00 to 4:00 வரைக்கும், மதுரையை பொறுத்த மட்டும் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், கோயம்புத்தூர் 9:30 to 12:30. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு ஆட்டியும், அதாவது டெஸ்ட் வில் பி ஹெல்ட் ஆன் எவ்ரி 3rd day, 3ஆவது நாள் உங்களுக்கு பரீட்சை இருக்க மாதிரி அது வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் ஆஃப்லைன். அதுக்கப்புறம் இது வந்து எல்லா பிரான்ச்சிலும் நடக்குது. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு எந்த பிரான்ச்சில் எழுதிங்களோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரெசென்ட் ஆயிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் நடக்க போகுது. ஸோ பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு வில் நாட் பி எவாலுவேட்டட் இஃப் தி ரிஜிஸ்டர் நம்பர் இஸ் நாட், அதாவது உங்களுக்கு கரெக்டாக ரிஜிஸ்டர் நம்பர்லாம் ஷேட் பண்ணிடலாம், உங்களுக்கு எவாலுவேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து வில் நாட் பி இஷ்யூடு டு ஆப்ஷன்ஸ். நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு 2ஆவது டெஸ்ட் வரல, 3ஆவது டெஸ்ட் வரப்போ 2ஆவது டெஸ்ட்டுக்கான கொஸ்டினை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அன்னைக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு கொஸ்டின் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ஒரு கரெக்டாக வருவீங்க. அடுத்து எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி உங்களை வெளியே விட மாட்டாங்க. இப்போ 2 to 5 டெஸ்ட்டுனா எண்டே டைமும் எக்ஸாம் ஹால்குள்ளே தான் இருக்கணும். பாதியிலே 1 மணி நேரத்தில் முடிச்சுலாம் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்ட்டோட பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம 37 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 37 டெஸ்ட்டில் நமக்கு 7500க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 7500 கொஸ்டினை நம்ம கரெக்டாக ஃபுல் ஃபோக்கஸில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அங்கே இருக்கக்கூடிய 200 கொஸ்டின் இதை தாண்டி இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டுக்கும் தமிழரசு மேகசினுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த Group 2A உடைய மெயின்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் நேச்சரில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் டெஸ்ட்டு நமக்கு வந்து பாலிசி நோட்டு, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாலிசி நோட்டு, அடுத்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய தமிழரசு மேகசின்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுரேஷ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இல்லை எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் நமக்கு SCRT புக்கு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பாலிசி நோட்டு, ரீசெண்ட் டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அதில் வந்து ஆட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்து உங்களுக்கு ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீ கான்செப்ட் டு ரிமெம்பர், அதாவது இது பின்னாடி நான் சொல்லுவேன், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த கீ கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே நல்ல ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கக்கூடிய மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் என்னன்னு பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அப்படி மனப்பாடம் பண்ணிட்டேன்னா நம்ம எலிமினேஷனுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதை இது பண்ணியிருக்கோம். OMR பேஸ்டு டெஸ்ட் சீரிஸாக இருக்கும். OMR உடனே திருத்தி உங்களுக்கு SMS வழியாக உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓவரால் ரேங்க் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க எல்லா நாளுமே. ஸோ டெஸ்ட் பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப்லைனாக இருக்கும் பட்சத்தில் 12ஆம் தேதி, ஆன்லைனாக இருந்தால் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் நடக்கும். அந்த 200 கொஸ்டினில் 175 கொஸ்டின் நமக்கு GS பாட்டும் 25 கொஸ்டின் ஆப்டிடியூட் பாட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்போ GS பாட்டில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் நம்ம இருக்கக்கூடியது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to constitution, salient features of constitution, union state and its union territory, citizenship, fundamental rights, fundamental duties, DPSP. ஸோ இந்த விஷயத்துல இருந்தால் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அதோடைய சோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சுரேஷ் மெட்டீரியல், நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக், SCRT, அப்புறம் லக்ஷ்மிகாந்த், லூஸ் அண்ட் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுக்கோங்க. இது போக கரண்ட் அஃபேருக்கு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேரு ப்ளஸ் பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின். அதாவது இந்த விஷயத்த உங்களுக்கு டெலிகிராமில் வீடியோ எடுத்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு 200 கொஸ்டின் வரும். இது போக நமக்கு ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷனில் நம்பர்ஸு, போன் மாசு, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, அடுத்த அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன், APGP, ஆவரேஜ். ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூடும் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த டெஸ்ட் வேலை ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு டீச் பண்ணி டெலிகிராம் சேனலில் வீடியோவாக கொடுத்துருவாங்க. இன்னொன்று இதில் இருக்கக்கூடிய இந்த கீ கான்செப்ட் சொன்னோன்னா, இப்போ இந்த மொதல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மொதல் டெஸ்ட்டுக்கு ஒரு கீ கான்செப்டும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கான்செப்ட் டு ரிமெம்பர். நீங்கள் இது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். அந்த மொதல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் எந்தெந்த டாப்பிக்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ மொதல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்ம பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்ராக்ட்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு அந்த நம்ம சாசன சட்டம், கவுன்சில் ஆக்ட் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது அப்புறம் அதில் வந்து கமிட்டிஸு, கேஸ் ரிலேட்டட் டு ப்ரியாம்பிளில் என்னென்ன கேஸ்லாம் இருக்குது, கேஸில் வந்து பாரதி கேஸு, கோலக்நாத் கேஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ்ஸு, இது எல்லாமே மொதல் டாப்பிக்கில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். அதில் மனப்பாடம் பண்ணுற லிஸ்ட்டு மட்டும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும் எக்ஸாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா philosophical features ஆஃப் ப்ரியாம்பிள், salient features ஆஃப் கான்ஸ்டியூஷன், 17 ஹெட்டிங் இருக்கா salient features அது. அடுத்து சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், எங்கெல்லாம் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்தோம், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஃபேமஸ் கோட்டு, அடுத்து வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்டு, என்னென்ன இயரில் எந்தெந்த ஸ்டேட்டு எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எத்தனாவது, அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். நேஷனல் சிம்பிள்ஸு, அடுத்து ரிட்டு, அடுத்து ஷெடியூல்ஸு, பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அது அப்புறம் அந்த இதில் இருக்கக்கூடிய லேட்டர் ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது மொதல் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸில் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடியது. ஸோ இதை தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே என்ன பண்ணீங்க, மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ மொதல் டெஸ்ட் முடிச்சாச்சு. அடுத்து ரெண்டாவது டெஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 12, 13, 14, 15, 16 3 நாள் கழிச்சு உங்களுக்கு சண்டே அடுத்த எக்ஸாம் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தோம்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். ஆப்டிடியூடை பொறுத்தமட்டில் நமக்கு லாஜிக்கல் ரீசனிங், அனாலஜி, நம்பர் அனாலஜி, அதாவது அனாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய சப்டாபிக் வந்து நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது போக கரண்ட் அஃபேர் செஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜனவரி 2025 பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின். ஸோ இந்த விஷயம் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழரசு மேகசின் படிச்சுட்டு இருப்போம், பாலிசி நோட்டு படிச்சுட்டு இருப்போம், கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு இருப்போம், GS படிச்சுட்டு இருப்போம், மேக்ஸ் படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்டேனா நம்ம இந்த சிலபஸை அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய விஷயத்தில் கீ கான்செப்ட் ரிமெம்பர், நம்ம இதில் எதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. அதையும் அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இதில் எதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ ரெண்டாவது டாப்பிக்கில் காம்போசிஷன் ஆஃப் ஹவுசஸ். ஸோ லோக்சபா, ராஜ்யசபாவில் எத்தனை சீட் இருக்குது, இந்த காம்போசிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் பில்லு என்னென்ன ஸ்டேஜ்லலாம் போகும், பட்ஜெட்டு, அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் எத்தனை அமெண்ட்மெண்ட்டு, அது என்ன அமெண்ட்மெண்ட்டு,
அடுத்து ஃபேமஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நமக்கு அன்னைக்கு படிக்கக்கூடிய சிலபஸ்ல சில டாபிக் தான் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்காது. மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயத்த மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா புரிஞ்சு படிக்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சு படிக்க முடியும். ஸோ நம்ம ரொம்ப புரிஞ்சு படிச்சாதான் நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஒவ்வொரு கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே கீ நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது போக டெஸ்ட்டுக்கான ஷெடியூலுமே கொடுத்துருப்பாங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க. அடுத்து 3வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 3வது டெஸ்ட் வந்து நமக்கு பாலிட்டியில் அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் ஃபிட் ஆஃப் ஃபெடரலிசம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு, எலெக்ஷனு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் இந்தியா வந்து 3வது டெஸ்ட்டில் வரும். ஸோ அன்னைக்கு நமக்கு ஆப்டிடியூடை பொறுத்தமட்டில் பர்சன்டேஜ் அதோடைய சப் டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கரண்ட் அஃபேர் வந்து டிசம்பர் பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின். ஸோ இது எல்லாத்தையும் இதுக்கான கீ நோட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து 4வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் கவர்மெண்ட்ஸு, அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ், ஜுடிஷியரி இன் இந்தியா, ரூல் ஆஃப் லா, கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஆன்டி கரப்ஷனு, லோக்பால் அண்ட் லோக் ஆயுதா, ரைட் டு இன்ஃபர்மேஷன், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனு, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரமு, ஹியூமன் ரைட்ஸ். இதெல்லாம் நமக்கு பாலிட்டி பார்ட்லையும். இங்கே லாஜிக்கல் ரீசனிங், கோடிங் டிகோடிங். இங்கே நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர், பாலிசி நோட்டு, தமிழரசு மேகசின். ஸோ இந்த விஷயத்தை வச்சு நமக்கு 4வது டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த 4வது டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கும், அதை பின்னாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்னு. ஸோ இந்த 4 டெஸ்ட் முடிஞ்சோடனே நமக்கு என்ன நடக்கும், ஒரு ஃபுல் டெஸ்ட். ஸோ 4த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் ஒன்றும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எஸ்சிஆர்டி கேப்சூல், இந்தியன் பாலிட்டிலேருந்து ஒரு எஸ்சிஆர்டி கேப்சூல் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த 2வது இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மின் வந்து போயிடும். சரிங்களா? இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ரொம்ப ஒரு நல்லா பிளான் பண்ணி போட்ட ஒரு ஷெடியூலு. இதை ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் பண்ணாலே போதும், ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இதை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்து பயன்படுறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.